வீட்குரியவர்களே, புத்தகத்தின் உலகத்தின் மூலம் உங்களில் நான். இன்று நாம் காணப்போவது இறையன் பயசனோட துரோகச்சுவடுகள் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி தான். இந்த புத்தகத்தில் என்ன சிறப்புனா 13 தலைப்புகளில் மனிதர்களுக்கு எவ்வாறெல்லாம் துரோகம் அளிக்கலாம், துரோகத்தை நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது, நம்ம எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க. கற்காலம் முதல் தற்காலம் முறை இதுக்கு கற்பவநாயகம் மீது செல்வங்க மதிப்பு வழங்கியிருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, எல்லோரையும் நேசியுங்கள், சிலரையும் மட்டும் நம்புங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புத்தகம் வாசிக்கும்படி, நேசிக்கும்படி, யோசிக்கும்படி, சுவாசிக்கும்படி இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு உதாரணமாக இந்த புத்தகத்தை சொல்கிறாங்க கற்பவநாயகம் சொல்லுவாங்க. வாங்க புத்தகத்துக்குள்ளே போகலாம். முதல் தலைப்பு, எப்போதும் எச்சரிக்கைகள். சுற்றியிருப்பவர்களும் ஒற்றுப்பாக்க செய்ய வேண்டும், வேண்டியவர்களாய் நடிப்பவர்களும் வேவுவாக்க செய்ய வேண்டும் என்கிறது அர்த்தசாரத்தை தரும். திருக்குறள் எல்லோரும் மீதும் ஒரு கண் இருக்கட்டும் அப்படிங்கிறது திருக்குறள். மக்கள் எப்போதுமே ஆதாயத்தை நோக்கியே பயணிப்பார்கள், சுயநலமிக்கவர்கள் அப்படின்றாரு மார்க்ஸ். காந்தியடிகள் மக்கள் மனிதர்கள் மகத்தானவர்கள் அப்படின்றாங்க. மார்க்ஸையும் காந்தியடிகளும் எங்கே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அறிகின்றவர்களே அறிஞர்களாக இல்லை அப்படின்றாங்க இறையன் பேசுவங்க. இந்த புத்தகத்தில் எப்போதும் எச்சரிக்கை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தளபதியின் மூலம் அழிந்து போனதை சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் சந்திரோத்தர மாதிரி சாம்ராஜ்யம் 15ஆம் நூற்றாண்டில் ஆட்சி பண்ணியிருக்குது. மிகப்பெரும் படையும் பலமிக்க தான், உலகம் முழுக்க படம் இருக்குது. சந்திரோத்தராலும் பிந்துசாராலும் அசோகராலும் கட்டமைக்கப்பட்ட அந்த ஆட்சி. சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போதும் சந்தேகனோட பாருங்கள் எதையும் அப்படின்னு சொல்லி அது பண்ணுறாங்க. அப்போ பிரகத்ரதா அப்படின்ற ஒரு ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. அவரோட தளபதி புஷ்யமித்திரர் எப்போதும் புன்சிரிப்படாக இருப்பாராம். ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்ப ஒரு வஞ்சகம் மிக்கவர். அவர் இவர் படைத்த மன்னா உங்களோட படையை பார்த்து பெருமிதம் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. ஆனால் சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போதும் தேரிலோ யானையிலோ குதிரையிலோ ஏறி தான் முழுக்க அவசரத்துனே படையணி போய் பார்வையிட என்பது சாணக்கியோட வாக்கு. ஆனால் அதையெல்லாம் மீறி இவர் நேரில் போய் படையணி பார்க்குறாரு. பார்த்துட்டு இறங்கும்போது சிறை சேதம் பண்ணி இந்த புஷ்யமித்திரர் அவரை கொண்டு அவர் மகனை ஆட்சி கொண்டுறாரு. சேனாதிபதிங்கிற பதவியோடய ஒரு ஆட்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அக்னிமித்திரங்கிற ஒரு புதல்வனை கொண்டு வர்றாரு. ஆனால் அதுவுமே நின்று ஆட்சி பண்ண முடியல. அந்த மௌரிய பேரரசு சுங்கர்கள் வசம் சுருங்கி போனதை பண்ணுறாரு துரோகத்தால். தலைப்பு நீமா புரூட்டஸ். ஜூலியஸ் சீசர் ரோமபுரியை வலுமைக்கதாக்கி ஆட்சி பண்ணியிருக்காரு. அவங்கள்ட்ட கசியஸ் புரூட்டஸ் அப்படின்னு 2 பேர் இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே பேராசமிக்கவராக இருந்திருக்காங்க. கசியஸ் எப்போதுமே ரோமபுரி மன்னர் பதவி மேலே ஆசையாக இருந்திருக்காரு. அப்போ புரூட்டஸ் இருந்திருக்காரு. புரூட்டஸ் தான் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு ஜூலியஸ் சீசருக்கு. ஒரு முறை ரோமபுரிக்கு ஒரு வரும்போது கசியஸும் புரூட்டஸும் அங்கே உள்ள பிரேட்டர் பதவி, பிரேட்டர்னா மேயர் பதவி மாதிரி போல மேயர் பதவி மாதிரி உள்ளது, அதுக்கு அடிப்படுறாங்க. ஆனால் புரூட்டஸ் தான் அந்த பதவி கிடைக்கிது. அது கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஆட்சி பண்ணுறாரு. ஆனால் கசியஸுக்கு பொறுக்கலை. அவர் துரோகம் செஞ்சு அவரை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஜூலியஸ் சீசரை. அதுக்கு இவரையும் உடந்தையாக்கிக்கிறாரு, புரூட்டஸையும் உடந்தையாக்கி ஒரு நாள் அரசவைக்கு வரும்போது எல்லோரும் சேர்ந்து குத்தி கொள்கிறாங்க. அதில் 23 முறை குத்துறாங்க எல்லாம் சேர்ந்து. கடைசியாக புரூட்டஸ் குத்துறாரு. அப்போ எல்லாம் தடுத்து பார்க்குறாரு ஜூலியஸ் சீசர், அதை தடுக்க முடியல. கடைசியாக புரூட்டஸ் குத்தும்போது நீயுமா குழந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு குத்துற தடுக்கிற நிப்பாட்டி இறந்து போயிறாரு அப்படின்றாங்க. இப்போ இது ஒரு ஏன் ஜூலியஸ் சீசர் புரூட்டஸை மகன் போல நினச்சிருக்காரு, நம்பியிருக்காரு. ஆனால் அவர் நம்பிக்கைத்துவம் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய துரோகங்கள். வேலி மேய்ந்த வயல்கள் அப்படிங்கிற தலைப்பில் நாட்டை ஆண்ட பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவங்களுக்கு உடன் ஆயுள் காவலராக இருந்த சத்வந்த் சிங் பீர் சிங் அப்படிங்கிறவங்களால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அவங்க எப்படின்னா, ஒரு வெளிநாட்டு டிவிக்கு ஆவணப்படம் பேட்டி கொடுக்கறக்காண்டி ஐரிஷ் நாட்டு டிவிக்கு அக்பர் சாலைக்கு நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது வாயிற்காவலராக சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஏன் சுட்டுக் கொல்லப்படுறாங்கன்னா, தங்க கோயில், அதாவது பஞ்சாபில் ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ அது ஒரு இராணுவ எடுக்கிற பொற்கோயிலில் அது கனத்த மணவர் தான் எடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் எடுக்கும்போது இது மனசை எல்லாருக்கும் அந்த அங்குள்ள மக்களுக்கு பாதிக்குது. இதை சத்வந்த் சிங்கும் பீர் சிங்கும் நேரில் போய் பார்த்து என்னென்னு கேட்குறாங்க. அது கேட்டதுக்கப்புறம் அவங்க மனசில் வன்மம் உண்டாயிருது. இதுக்கு காரணம் இந்திரா காந்தி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் அவங்க ஒரு பிளான் பண்ணி அந்த அக்டோபர் 31 1984 கொலை பண்ணிடுறாங்க, சுட்டு கொண்டுறாங்க. எந்திர துப்பாக்கியால் சுட்டு கொண்டுறாங்க.
அதுக்கப்புறம் இந்தோ திபெத்திய படை வீரர்கள் வந்து ஒருத்தர் சுட்டு கொண்டாங்க, ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் 87 என்னமோ தூக்கில் போகிறாங்க. இருவருமே செத்து போயிடுறாங்க. ஆனால் வந்து உடன் இருந்தவராலேயே வந்து இந்திரா காந்தி சுடப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அவங்க வந்து இறந்து பிறகு முதல் நாள் வந்து ஒரிசால எங்கள் கூட்டத்தில் பேசும்போது, நான் எப்போதும் போனால் இறந்து போனாலும் என்னுடைய இரத்தத்தால் இந்தியா வளமிக்கதாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் அவங்க இறந்து போகிறாங்க. இது மாதிரி துரோகங்கள் பலவிதம். துரோகத்தில் நம்ம தப்பிச்சுக்கிறோன்னா நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ரொம்ப அதிகமாக யார்ட்டையும் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நிறைய யோசிக்கணும், நிறைய வாசிக்கணும். ரீட் டுடே லீவ் டுமாரோ அப்படிங்கிற இதோட உங்களை சந்திச்சிட்ருக்கேன். கீப் ரீடிங், கீப் ஆன் ரீடிங், பெட்டர் ரீட் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ.